சொல்றா மாப்பிள்ள என்ன அவங்க கிட்ட பேசினியா? மச்சான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுடா. நம்ம தங்கச்சி ஒன்றும் பண்ண வேணாம்டா. அந்த புறம்போக்கப்பட்டோம். டேய் தங்கச்சியாவது மயிராவது அந்த தெருநாய் கூட ஓடி போனால அப்பவே அவளை வெட்டிருக்கணும்டா. அந்த 2 நாய்களும் உயிரோடவே இருக்கக்கூடாடா. நீ ஆள் செட் பண்ணியா இல்லையா? நீ சொன்ன பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். மச்சான் அதில் தான் மச்சான் ஒரு பிரச்சனை. நம்ம பேசின பணத்தோட 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கடா. இல்லைன்னா பண்ண முடியாதுன்றாங்கடா. டேய் திடீர்னு 5 லட்சம் எப்படா? மச்சான் இதுங்களாம் இப்படிதான்டா. பேசி பிரயோஜனமே இல்லை. கேட்டதை கொடுத்தாதான் பண்ணுவாங்க. சர்ரா நான் இன்னைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிடுவேன். ஆனால் நாளைக்கு அந்த 2 நாயும் உயிரோட இருக்கக்கூடாது மச்சான். குடும்ப மானத்தை வாங்கிட்டு ஓடி போவா, இவளை மன்னிச்சு விடணுமா? அம்மா நம்ம பேசின பணத்தோட 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கடா. சார் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் சார். தம்பி எங்கே போகணும்? எனக்கு கொஞ்சம் தூரமாக போகணுங்க. நான் அந்த பக்கம் தான் போகிறேன். ஏறு நான் விட்றேன். பரவாயில்லைங்களா உங்களுக்கு? பரவாயில்லடா ஏறு, நான் அந்த பக்கம் தான் போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பார்த்து ஏறு. பேக் ஒன்றா கொடுறா, முன்னாடி இல்லை வச்சுக்கல. பரவாயில்லைங்கண்ணே, நான் வச்சுக்கிறேன். தம்பி எந்த ஊர்? நானே சீமா வரோண்ணே. சீமா வரன்ற இந்த பக்கமாக போய்கிட்டு இருக்க? அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கண்ணே. அதான் ஆப்ரேஷனுக்காண்டி பணம் கொண்டு போயிட்டுருக்கேன். பணமா? ஆமாண்ணே. ம் தம்பி என்ன ஆளுங்க? என்னண்ணே? என்ன ஆளுங்க? நம்ம சாதிக்காரனா? டேய் பேகு பத்திரம்டா. சரிங்கண்ணே. எதாவது பத்திரமா வச்சுக்கோ. அண்ணே என்ன அந்த சர்வீஸ் ரோட்டில் நிறுத்திக்கோங்கண்ணே. ஏன்டா? அதோ அங்கேயே நிப்பாட்டுங்கண்ணே, இறங்கிக்கிறேன். இல்லைடா தாண்டி தாண்டா போகிறேன், விட்டுறேன். இல்லைண்ணே அதோ அங்கேயே இறங்கிக்கிறேண்ணே. அதோ அங்கேண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. Hey, ading. என்னடா முறைக்கிற?
ஐயோ நானும் சதிதான்டா. ஏய் நம்ம ஆளுங்க தானா? திருட்டில் கூட ஜாதியை பார்ப்பீங்களாடா? இப்போ உன் ஜாதி உன்னை காப்பாற்ற பார்க்கலாமா? நானும் என் கண்ணுன்னு நினச்சாதான் உன்னை காப்பாற்ற முடியும். புரியுதா? ஏய் எடுறா பேக்கெட் செயின். என்னடா என்ன சவுண்டு? மச்சான் தூக்குடா அவன் பைக்கை. திருடுற நாங்கள் தான் கேவலமானவங்கன்னு நினச்சோம். நீ எங்களை விட கேவலமானவனா இருக்கியடா.